ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோவில் அதிகபட்சம் ஃபைட்டுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் கொடுக்கலாமா இல்லை வாய்ஸ் இருக்க இடத்துல மட்டும் கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு போயிடுங்க கைஸ் கமெண்ட்டில். ஹே கைஸ், நீங்கள் என்ன எபிசோட் பார்க்க போகிறோம்னா பேட்டில் த்ரூ த ஹெவன்ஸ் சீசன் 6ஓட எபிசோடு 40 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எதோட முடிச்சிருந்துருப்பாங்கன்னா, நம்ம ஹீரோவும் தன்னோட பவர்ஸை அந்த மின்னல் பவர்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணி தனக்குள்ளே அப்சர்வ் பண்ணியிருப்பான். அதை ஒரு மின்னல் பால் மாதிரியே மாற்றி அதை வச்சு மாஸ்டரும் பண்ணியிருந்திருப்பான். அதே நேரத்தில் இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீன்லேயே திடீர்னு ஏதோ அந்த போன எபிசோடில் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க, அந்த பீஸ்ட்டுங்களை அட்டாக் பண்ண வந்துருப்பானுங்க. அந்த பீஸ்ட்டோட கத்துற சத்தத்தை கேட்டு நம்ம ஹீரோவும் மாஸ்டரும் அங்கே ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அங்கே எல்லாருமே அந்த பீஸ்ட்டு கூட வேறு லெவலில் சண்டை போட்டுட்ருக்கானுங்க. அங்கே இருக்கிறவனுங்க எல்லாருமே தன்னோட ஜுவாட்ஸை வச்சு அதை பீஸ்ட்டை அட்டாக் பண்ண பார்க்குறானுங்க. என்னென்னமோ பண்ணி பார்க்குறானுங்க. ஆனால் அந்த பீஸ்ட்டு கிட்ட கூட அவனுங்களை நெருங்க முடியல. என்ன தான் பண்ணாலும் சரி, அந்த பீஸ்ட்டு ரொம்ப அசால்ட்டாகவே டிஃபெண்ட் பண்ணி அது மட்டும் இல்லாமல் அவனுங்களையும் அட்டாக் பண்ணுது. அங்கே இருக்க ஒருத்தனும் வேகமாக ஓடி போய் தன்னோட வெப்பனெல்லாம் அட்டாக் பண்ணுறதுக்காக தன்னோட ஸ்பிரிச்சுவல் பவரில் அது பண்ணி அட்டாக் பண்ண போகிறான். ஜஸ்ட் அது தன்னோட கையை வச்சு அது ஈஸியாகவே தடுத்துட்டு அது பதிலுக்காக திரும்பவும் ஒரே அட்டாக் தான் அவன் அதில் பறந்து போகிறான். ஆனாலும் திரும்ப நம்ம அதை டாச் பண்ணிட்டு அதில் அந்த பீஸ்டியை திரும்பவும் ஒரு பவர்ஃபுல்லாக அட்டாக் பண்ணிடுறான். அந்த அட்டாக்ல கிக் பண்ணிடுறான். அதாவது அந்த பீஸ்டியை எட்டி மிதிச்சிடுறான். அந்த பீஸ்ட்டு ரொம்பவும் அஃபெக்ட் ஆகிடுது. அதோட சோல் மொத்தமாகவே டேமேஜ் ஆகிற லெவலுக்கு அந்த அட்டாக் இருக்குது. அதனால் அந்த இடத்துலேருந்து தூக்கி எறியப்படுகிறது. அதாவது பின்னாடி வரைக்கும் போதும். ஆனாலும் அதை விட்டு கொடுக்காம திரும்ப தன்னோட கையோட பவர் கேதர் பண்ணி ஒரே அட்டாக் தான். அவன் என்ன பண்ணுறான்னா, பறந்து போய் தன்னோட அங்கே இருக்க சவத்துலேயே போய் அடிச்சிக்கிறான். அப்போவும் அந்த பீஸ்ட்டு விடாமல் தன்னோட பவர்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணி ஒரு பால் மாதிரி ரெடி பண்ணி அந்த அட்டாக் அதை பால் மாதிரி அதை அனுப்புது. அவனும் அதை எவ்வளவோ அதை அப்போ தான் பார்க்குறான் என்னதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டா அவனுக்காக சரியான ஷாக் ஆகிடுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்டாக் ரொம்பவும் பவர்ஃபுல்லாக வரதை அவனும் பார்க்குறான். அந்த அட்டாக் பட்டால் இவன் கண்டிப்பாக காலியாயிருவான் அப்படிங்கிறது அவனுக்கும் தெரியுது. அது இருந்தாலும் அதை எப்படியாவது டிஃபெண்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வெப்பன்ஸை வச்சு ஒரு அட்டாக் பண்ணுறான். அதுலேயே அந்த இது அழிஞ்சிருது. அதே நேரத்தில் இவனுக்கே இதை நம்ப முடியல. ஏன்னா இவ்வளோ தூரத்துக்கு ஒரு அட்டாக் பண்ண முடியுதா இதால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்லேயே தான் இருக்கான். அதோட அங்கே இருக்க அதாவது இன்னொருத்தனும் சொல்ல ஆரம்பிக்கிறான், நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அட்டாக் பண்ணால் கண்டிப்பாக இந்த மான்ஸ்டரால் தப்பிக்கவே முடியாது. ரொம்ப ஈஸியாகவே நம்ம இது எல்லாத்தையுமே அழிச்சிட்டு உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க எல்லாருமே சரின்னு சொல்லிட்டு ஒன்றா சேர்ந்து அட்டாக் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணுறானுங்க. அதோட அங்கே இருக்க பொண்ணு என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, தன்னோட ஸ்பிரிச்சுவல் பவர் எல்லாத்தையுமே கேதர் பண்ணி ஒரு ஸ்லாஷ் மாதிரி ரெடி பண்ணி அதை எக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி அந்த இது பீஸ்ட்டுக்கிட்ட அந்த மான்ஸ்டர்கிட்ட அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கா. ஆனாலும் அந்த மான்ஸ்டர் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாகவே டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிக்குது. இவளோட அந்த 2 அட்டாக்ஸையுமே ரொம்ப ஈஸியாகவே டிஃபெண்ட் பண்ணி அதுலேருந்து 2லேயுமே ரொம்பவும் அசால்ட்டாகவே ஜம்ப் பண்ணி அந்த அட்டாக் எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிடுது. அதே நேரத்தில் அந்த அட்டாக் மூலமாக அந்த இடம் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி பிங்க் கலர் ஸ்மோக் ஆகிடுது. இந்த டயத்தை பயன்படுத்திக்கிற இன்னொருத்தன் கூட இருந்தவனும் தன்னோட வெப்பன் மூலமாக ஃபுல் பவரையும் கேதர் பண்ணி ஒரே அட்டாக் அடிச்சிடுறான். அதாவது அந்த பீஸ்ட்டை தன்னோட ஃபுல் பவரையும் கேதர் பண்ணி அந்த வெப்பனில் ஒரு அட்டாக் பண்ணுறான். அந்த அட்டாக் தாங்க முடியாதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பீஸ்ட்டையே தூக்கி எறிகிறது. அதாவது அவன் அடித்த அந்த அட்டாக் அந்த பீஸ்ட்டால் சுத்தமாக அந்த இடத்த விட்டு நிற்கவே முடியல. அது பின்னாடி தூக்கி அடிச்சிது. அதனால் அந்த பீஸ்ட்டும் செம்ம கோவத்தில் தன்னோட பவரை மொத்தமாக ரிலீஸ் பண்ணுது. அங்கே இருக்க யாராலையுமே தாங்க முடியல. ஒரு பெரிய ஒரு பிரைட்டாகவே அந்த இடமே ஆகிடுது. அதே நேரத்தில் அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஆனாலும் பின்னாடி போய் ஈஸியாகவே டிஃபெண்ட் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல. ஆனாலும் அந்த பீஸ்ட்டு மான்ஸ்டர் அதுவும் விட்டு கொடுக்குற மாதிரியே இல்லை. தன்னோட பவர்ஸ் எல்லாத்தையுமே கேதர் பண்ணி திரும்ப திரும்ப அட்டாக் பண்ணுற மாதிரி தன்னோட பவர்ஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுறதுக்கே இவங்க யாருமே தாங்க முடியல. அதோட அந்த இதில் சீனை கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ வரதை தான் கட்டுறாங்க. ரொம்பவும் ஸ்பீடாக அந்த மின்னலோட பவர்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்தி செம்ம ஸ்பீடாக கண்ணு கூட தெரியாது சருன்னு போயிட்டுருக்கிறான். சரியான ஸ்பீடில் போயிட்டுருக்கான். அதே நேரத்தில் அங்கே ஒரு மலை மாதிரி இருக்குது. அந்த மலைக்கிட்ட தான் நம்ம ஹீரோ, அதாவது அவங்ககிட்ட ஸ்ட்ரைட்டாக போகாமல் அங்கே இருந்து ஒளிஞ்சு நின்றுக்கிட்டு அவன் அங்கே என்ன நடக்குதுங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கான். அங்கே என்னடான்னு பார்த்தா, அங்கே இருக்க அந்த கொரில்லா கூட அந்த 4 பேரும் சரியான சண்டை போட்டுட்ருக்காங்க. ஆனாலும் அந்த கொரில்லா எல்லாத்தையுமே சமாளிச்சுக்கிட்டு அங்கே இருக்க 4 பேர்த்தையும் பறக்க விட்டுக்கிட்டு இருக்கா. அடி சும்மா வெளுத்துக்கிட்டு எல்லாத்தையுமே பறக்க விடுது. யாராலையும் அந்த கொரில்லா முன்னாடியே நிற்க முடியல. அது ஒரு கத்துறதுக்கே எல்லாருமே அங்கேருந்து பறந்து போகிற லெவலுக்கு இதுவாக இருக்கானுங்க. ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது அந்த கொரில்லா பீஸ்ட்டு. அதே நேரத்தில் அங்கே இருக்கிற எல்லாருமே ஒன்றா சேர்ந்தாலும் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. ஈஸியாகவே எல்லாத்தையும் அடித்து ஓட விடுது அந்த கொரில்லாவும். அந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கும்போதே ஒருத்தன் மேலே போயிட்டு தன்னோட ஃபுல் பவரையும் கேதர் பண்ணி அந்த கொரில்லா பீஸ்ட்டை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். என்ன அப்படின்னா, அதனோட ஃபுல் பவரையும் கேதர் பண்ணி அது ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்டாக் மாதிரியே ஒரு ஐஸ் பீம் மாதிரியே ரெடி பண்ணி அதை அட்டாக் பண்ணுறான். ஆனாலும் அந்த கொரில்லாவும் அதை எதிர்க்கிற மாதிரியே ரெடியாக தான் இருக்குது. ஆனாலும் அந்த கொரில்லாவால் ரொம்பவும் தாக்க முடியல. ஏன்னா அது ஒரு ஐஸ் ஷீல்டே போட்டுருது. அதாவது எப்படி சொல்கிறது உங்களுக்கு,
அந்த அந்த அட்டாக்கு அந்த கொரில்லா மேல படாத அளவுக்கு ஒரு ஐஸி ஷீல்ட போட்டு அந்த கொரில்லாவும் தன்னை எவ்வளோதான் மறைச்சிக்க ட்ரை பண்ணுது. ஆனாலும் அந்த அட்டாக் வந்து அடிச்சு அந்த ஃபோர்ஸ் தாங்க முடியாம அந்த ஐஸ் பீம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுவே பின்னாடி தள்ள ஆரம்பிக்குது. அதாவது அந்த ஐஸ்லாம் நொறுங்கிக்கிட்டு அந்த இடம் ஃபுல்லாவே கொஞ்சம் கொஞ்சமா அது எல்லாமே பின்னாடி தள்ள ஆரம்பிக்குது. அந்த இடம் ஃபுல்லாவே அந்த ஐஸ் பீம் ஃபுல்லாவே நொறுங்கிடுது. அந்த அட்டாக்க தாங்க முடியாத அளவுக்கு. அந்த கொரில்லானா பார்த்தீங்கன்னா, பின்னாடி அப்படியே தேய்ச்சுக்கின்னே போகுது. ஏன்னா, அதால சுத்தமாவே அத டிஃபெண்ட் பண்ண முடியல. ஏன்னா, ஏற்கனவே ரொம்பவும் ஃபைட் பண்ணிடுச்சு. அதனால இந்த பவர்ஃபுல்லான அட்டாக்க அதால சுத்தமா டிஃபெண்ட் பண்ணவே முடியல. அந்த இது ஒரு குகை மாரி இருக்கு. அது உள்ள வரைக்கும் அத இழுத்துன்னு போய் உள்ள தள்ளி விட்டுருது. அதே நேரத்தில அங்க இருக்க எல்லாருமே அந்த அட்டாக் பண்ணவனும் பத்தி பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. "நீ நல்லா பண்ண. செம்மையா பண்ணிட்ட. எப்படியோ பிளான் பண்ணி அத அட்டாக் பண்ணியாச்சு." அப்படின்னு சொல்லி, "இதுக்கப்புறம் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. நம்ம போகலாம்." அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்கானுங்க. அங்க இருக்க ஹெட்டுன்னு நெனைக்கிறவன், இவன் தான் ரொம்பவும் "அவ்வளோதான் நமக்கு இருந்த ஒரே தடையும் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்க போறதில்ல." அப்படின்னு சொல்லி ரொம்பவும் நக்கலா பேசிக்கிட்டு, அதே நேரத்தில "வாங்க எல்லாருமே உள்ள போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு இருக்காய்ங்க. அவனுங்களும் கிளம்பலான்னு போகும்போது ஒரு சிகப்பு கலர்ல லைட்டு, அதாவது நான் ஐஸ் பீம் போன வழியிலே ஒரு சிகப்பு கலர்ல நெருப்பு எரியிற மாரி அந்த இடம் ஃபுல்லாவே இதுவாகுது. அங்க இருக்கவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பயம் வர ஆரம்பிக்குது. அந்த பீஸ்ட் வந்துருச்சா அப்படின்னு, இன்னும் சாகலையா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அப்படியே ரெட் கலர்ல அதோட முழு கோவத்தோட அந்த கொரில்லா பீஸ்ட்டும் வெளியில வந்துகிட்டு இருக்கு. அட்டாக் பண்ணிட்டானுங்கங்கிற கோவத்துல, செம்ம கோவத்துல அதோட கண்ணு கிண்ணுலாம் சிகந்து போய் அந்த லெவலுக்கு கோவமா, அதுவும் இவங்கள அட்டாக் பண்ண 4 பேத்தையும் அட்டாக் பண்றதுக்காக அதுவும் வெளியில வந்துகிட்டு இருக்கு. ஓகே காய்ஸ், இதோட இந்த எபிசோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்த்துக்கலாம் காய்ஸ். பாய் காய்ஸ்.